உலக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா இடையே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க செவிலியன் அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த ஒப்பந்தம் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு புதிய அணுசக்தி சகாப்தத்தை தொடங்கி வைத்துள்ளதாக கூற பார்க்கப்படுகிறது. அமெரிக்க எரிசக்தித்துறை செயலாளர் கிறிஸ் ரைட் மற்றும் சவுதி அரேபியாவின் இளவரசர் அப்துல் அஜீஸ் பின் சல்மான் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் முறைப்படி கையெழுத்திட்டுள்ளனர். இந்த ஒப்பந்தத்தின்படி சவுதி அரேபியாவில் அமைதி பயன்பாட்டிற்கான அணுசக்தி திட்டங்களை உருவாக்க அமெரிக்கா தனது தொழில்நுட்பங்களை வகுக்கும். குறிப்பாக சவுதி மண்ணிலேயே யூரேனியம் செறிவூட்டும் வசதிகளை அமெரிக்க நிறுவனங்கள் அமைக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அம்சமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் யூரேனியம் செறிவூட்டும் தொழில்நுட்பம் என்பது அணு ஆயுத தயாரிப்பிற்கும் பயன்படுத்தப்படலாம் என்பதால் சர்வதேச அளவில் இதற்கு பலத்த கட்டுப்பாடுகள் உள்ளன. இருப்பினும் இந்த ஒப்பந்தம் கடுமையான பாதுகாப்பு விதிமுறைகளின் கீழ்தான் செயல்படும் என்று அமெரிக்கா உறுதியளித்துள்ளது. அமெரிக்கா ஏன் இந்த முடிவை இப்போது எடுத்துள்ளது என்பதற்கு பின்னால் ஒரு வலுவான அரசியல் காரணம் உள்ளது. தற்போது சவுதி அரேபியா தனது அணுசக்தி தேவைகளுக்காக ரஷ்யா அல்லது சீனாவை நாட திட்டமிட்டு வந்தது. அப்படி நடந்தால் அந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவின் பிடி தளர்ந்துவிடும் என்பதால் முந்திக் கொண்டு இந்த ஒப்பந்தத்தை ட்ரம்ப் நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. இது ரஷ்யா மற்றும் சீனாவிற்கு எதிரான அமெரிக்காவின் ஒரு ராஜதந்திர வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது. அதே சமயம் சவுதி அரேபியா மற்றும் இஸ்ரேல் இடையிலான உறவை சீர்படுத்தவும் இந்த ஒப்பந்தம் ஒரு பாலமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் இந்த ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா நாடாளுமன்றத்திலும் சர்வதேச அளவிலும் சில எதிர்ப்புகள் கிளம்பி உள்ளன. சவுதி அரேபியா எதிர்காலத்தில் அணு ஆயுத போட்டிகள் இறங்கக்கூடும் என்ற அச்சத்தை இஸ்ரேல் உள்ளிட்ட சில நாடுகள் முன்வைக்கின்றன. ஏற்கனவே ஈரான் அணுசக்தி விவகாரத்தில் பதற்றம் நிலவி வரும் சூழலில் சவுதிக்கு இத்தகைய தொழில்நுட்பத்தை வழங்குவது ஆபத்தானது என்பது விமர்சகர்களின் வாதம். ஆனால் இது முழுக்க முழுக்க மின்சாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு வணிக கூட்டணி மட்டுமே என்று அமெரிக்கா விளக்கம் அளித்துள்ளது. இந்த ஒப்பந்தம் வரும் நாட்களில் உலக நாடுகளுக்கு இடையே புதிய விவாதங்களை உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை.